கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வியாழக்கிழமை இரவுகளிலே வேதாகமத்திலே காணப்படுகிற அநேக புருஷர்களையும் பெண்மணிகளையும் குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். அதிலே நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டிய மக்களும் உண்டு, பின்பற்றக்கூடாத குணநலன்களை உடையதான மக்களும் உண்டு. அந்த வரிசையில் நாம் ஆதாம் தொடங்கி ஏவாள் தொடங்கி தொடர்ந்து வேதாகமத்தின் அநேக பாத்திரங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே சேற்றில் விளைந்த செந்தாமரை என்று ராகாப் என்கிறதான அந்த பெண்மணி குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அந்த வரிசையிலே உத்தமரான காலேப் என்கிறதான தலைப்பில் காலேப் என்கிறதான மனிதரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உத்தமரான காலேப் ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது ஆண்டவராகிய தேவனே அந்த மனிதனுக்கு கொடுத்த சாட்சி என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர் உத்தமர் என்று சொல்லி மனிதர்களால் ஏற்பட்ட சாட்சி அல்ல, தேவனே காலேபை குறித்து அவ்விதமாய் அவர் உரைத்தார். யாத்திராம் எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இவ்விதமாய் அவர் பேசுகின்றார். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் உரைத்தார். தேவனே உரைத்தார். இந்த காலேப் என்கிற மனிதன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். இது மனிதர்கள் கொடுத்த புகழ்ச்சி அல்ல, மனிதருக்கு கொடுத்த சாட்சி அல்ல, தேவனாகிய கர்த்தர் தாமே காலேபை குறித்து கொடுத்த அற்புதமான சாட்சி என்பதாக எண்ணாகமம் 14:24 நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த காலேப் என்கிற மனிதரை குறித்து நாம் பின்பற்ற வேண்டிய லட்சணங்களை உடைய ஒரு மனிதர் என்கிற வரிசையிலே த கேரக்டர் whom we should follow, நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பாத்திரமாக இந்த மனிதரை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த காலேப் என்கிற இந்த மனிதர் இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்தவர் அல்ல. பிறப்பினாலே அவர் ஒரு புற இனத்தவர், எ ஜென்டைல். பிறப்பினால் ஒரு புற இனத்தவராக இருந்தவர். இஸ்ரவேலில் ஒரு மிகப்பெரிய கோத்திரத்தின் தலைவனாக அவர் உள்ளே தம்மை இணைத்து கொள்ளுகின்றார். அதற்கு காரணம் மெய் தேவனை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் அவருக்குள்ளே வந்து மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த மனநிலைதான். அவர் புற இனத்திலே பிறந்திருந்தாலும், ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ராகாப் என்கிற பெண் புற இனத்திலே பிறந்தவர். இன்னும் நாம் பார்க்க போகின்றோம், ரூத் என்கிற அந்த மோவாபிய பெண் புற இனத்திலே பிறந்தவர். அவ்விதமான ஒரு நிலையிலே தான் இந்த காலேப் அவர் புற இனத்திலே பிறந்தவர் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். ரூபானியரோ அல்லது காத்தியரோ அல்லது லேவியரோ அல்லது சிமியோனியரோ அல்லது தான் கோத்திரத்தை சேர்ந்தவரோ இப்படி இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் பிறந்து வந்த இனத்தை குறித்து வேதாகமம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் 37-38வது வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற போது, யாத்திராகமம் 12:37-38, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களாய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது பல ஜாதியான மக்கள் அநேகர் அங்கே அந்த இஸ்ரவேலருடன் அவர்கள் சென்றார்கள் என்பதாக
நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலே ஒரு மனிதன் தான் இந்த காலேபினுடைய வம்சமாக இருக்க வேணும். அந்த காலேபினுடைய வம்சம் அந்த சமயத்தில் இஸ்ரவேலர்களோடு அவர்கள் சென்றவர்களாக இருக்க வேணும் என்று சில அறிஞர்களெல்லாம் எடுத்துரைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் இவர் புற இனத்திலே பிறந்தவர். இவரை குறித்து சொல்லும் பொழுது அங்கே இவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமையானால் அங்கே யூதா கோத்திரத்தை சொல்லுகின்ற பொழுது எப்புனேயின் குமாரன் காலேப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்புனேயின் குமாரனாகிய காலேப் கேனாசியன் என்பதாக வேதத்திலே அவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பதாக நாம் பார்ப்போம். ஆகவே கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றை சேர்ந்தவன் அல்ல. இஸ்ரவேலரோடு தன்னை இணைத்து கொண்ட மனிதர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிறையா பல ஜாதியான மக்கள் இஸ்ரவேலின் தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு புறப்பட்டு வந்தபோது இந்த மனிதனுடைய முற்பிதாக்களும் அங்கே உடன் வந்திருக்க வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட புற இனத்து மனிதர். முதலாவது அவரை குறித்து நாம் அறிந்து கொள்வது மெய்யான தேவனை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட புற இனத்து மனிதர். இரண்டாவதாக இந்த மனிதன் பாருங்கள், இஸ்ரவேலுக்குள்ளே வந்து தன்னை இணைத்து கொண்டாலும் மக்களுடைய மனதிலே தலைவருடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மனிதனாக விளங்கினார். அன்றைக்கு இருந்த தலைவர் மோசே. ஆகவே மோசே என்கிற ஒரு பெரிய தலைவருடைய உள்ளத்திலே அவர் பெரிய இடத்தை பெற்றிருந்தார். மக்களுடைய ஏற்பையும் அங்கீகாரத்தையும் பெற்ற மனிதர் என்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இஸ்ரவேலிலே காணப்பட்ட மிகப்பெரிய கோத்திரம் எதுவென்று கேட்டால் யூதா கோத்திரம். அவங்க தான் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமான மக்கள். பார்த்து கொள்ளுங்கள். அந்த யூதா கோத்திரத்திலே இந்த மனிதன் தலைவராக நியமிக்கப்படுகிறதே நம்மால் பார்க்க முடிகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசித்த அதே வேத பகுதியிலே பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் சுற்றி பார்த்து வரும்படியாக கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேரை தெரிந்தெடுக்கும்படி மோசே கட்டளையிட்ட போது அந்த யூதா கோத்திரத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மனிதனை தங்களுடைய தலைவனாக பிரதிநிதியாக முன்னிறுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். காலேப் யூதா கோத்திரத்தின் தலைவனாக, அவர் இஸ்ரவேல் புத்திரரை சேர்ந்தவர் அல்ல, வெளியே இருந்து வந்தவராயினும் அவருடைய உத்தமம், தேவனை பின்பற்றின அவருடைய அந்த உத்தமமான நிலை, தேவனுடைய சாட்சியை பெற்ற அந்த மனிதனுடைய நிலை, இவைகளெல்லாம் அந்த மனிதனை இஸ்ரவேலின் மிகப்பெரிய ஒரு கோத்திரம் யூதா கோத்திரத்தினுடைய தலைவனாக உயர்த்தி விட்டது. மக்களுடைய இன்னும் தலைவனாகிய மோசேயினுடைய நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் விளங்கினார். ஆகவேதான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய் அனுப்பப்பட்ட 12 பேரிலே இவர் ஒருவராக முன்னிறுத்தப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக சொன்னேன், மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட புற இனத்து மனிதன். இரண்டாவதாக மக்கள் மற்றும் தலைவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதர். மூன்றாவதாக கர்த்தர் பேரில் விசுவாசம் கொண்ட மனிதராக அவர் விளங்கினார். கர்த்தர் பேரில் விசுவாசம் கொண்ட ஒரு மனிதர். 12 பேர் போகிறாங்க, சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வந்தபோது அதில் 10 பேர் இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்த 10 பேர் துர்ச்செய்தியை தான் பரப்பினார்கள். அந்த மக்களுக்கு தேவன் பேரில் அத்தனை பெரிய நம்பிக்கை இல்லை. தேவனுடைய வல்லமை, அவருடைய நடத்துதல், இது பேரில் அவர்களுக்கு அத்தனை பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் புற இனத்திலே இருந்து வந்த இந்த காலேப் என்கிற மனிதனுக்குள்ளே தேவனை குறித்ததான விசுவாசம் மிகுதியாய் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்களாம் சொன்னாங்க, அவ்வளோதான், நம்ம போனோம்னா செத்து மடிந்து போவோம் என்று சொன்னார்கள். 14ஆம் அதிகாரத்தில் எண்ணாகமத்தில் 2-3வது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள்.
சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். மக்களுடைய வார்த்தைகளை பாருங்கள். எங்களை கொண்டாந்து இப்படி வனாந்திரத்தில் விட்டுட்டாரு, அந்த தேசத்தை போய் சுற்றிட்டு வந்து 13வது அதிகாரத்திலே துர்ச்செய்தியை பரப்புகின்றார்கள். தேவனை நம்பவில்லை, தேவனுடைய வல்லமையை நம்பவில்லை. நாங்கள் எகிப்துக்கு போனால் நல்லது, இல்லாட்டி இந்த வனாந்திரத்தில் செத்து தான் போவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும், அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் புலம்பி கொண்டிருந்த சமயத்திலே எங்கோ இருந்து வந்து அவர்களோடு நின்ற அந்த காலேப் என்கிற மனிதன் தேவனுக்கு முன்பு அவன் உத்தமமாய் காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். 9வது வசனத்திலே அங்கே சொல்லுவார், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும், அங்கே என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இப்படி சொல்லும்போதே அவங்க மேலேயே கல்லெடுத்து எறிவதற்குத்தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆயத்தமானார்கள், அல்லாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி மடுக்கவில்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் சொன்னார்கள். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது உடனே, ஆகையினால் எடுத்த கல்லை கீழே போட்டிருப்பாங்க, இல்லாட்டி கல்லெடுத்து கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டிருப்பார்கள். இவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று யோசுவாவுக்கும் காலேபுக்கும் எதிராக மக்கள் எழுப்பின போது திடீரென்று தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது. உடனே அத்தனை பேரும் பயந்து அவர்கள் அமைந்திருந்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ கர்த்தர் பேரில் விசுவாசம் கொண்ட மனிதன், தேவன் அற்புதங்களால் நடத்தி வந்த அந்த ஜனங்கள் அவருடைய முற்பிதாக்களுடைய தேவனையே விட்டுவிட்டு நாங்கள் எகிப்துக்கு போனாலே நல்லது என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே இந்த மனிதன் சொன்னான், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அந்த மக்களையெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து இறைவன் நமக்கு வாக்கு பண்ணினபடியே தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று விசுவாசத்திலே உரம் கொண்ட ஒரு மனிதனாக காலேப் விளங்கினதை நம்மால் பார்க்க முடிகிறது. 4வதாக, அவ்விதமான விசுவாசம் கொண்டவராக தேவனுடைய சார்பிலே அவர் நின்றார். எல்லா மக்களும் வித்தியாசமாய் குரல் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த யோசுவாவும் காலேபும் தேவனுக்காக நின்று கொண்டிருந்தார்கள். பொதுவாக மக்கள் மெஜாரிட்டி எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு தான் சாய்வாங்க, எங்கே மெஜாரிட்டி நிறையா கூட்டம் இருக்கோ அங்கே போய் சேர்ந்து கொள்வார்கள். அதுதான் மனிதனுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், அந்த இயற்கையான சுபாவம் அப்படித்தான் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த மனிதர்கள் யோசுவா, இந்த காலேபு, மெஜாரிட்டியான மக்கள் எல்லாம் 10 மக்களும் வேறு விதமாய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட நிற்கவில்லை. தே ஸ்டூட் ஃபார் காட், தேவனுக்காக நின்ற மனிதராக அவரை நாம் பார்க்கின்றோம். மெஜாரிட்டி இப்படி இருக்கிறாங்களே என்று அந்த அதிகபட்சமான மக்கள் பக்கத்திலே போகாமல், நியாயம் எங்கே இருக்கிறதோ, நேர்மை எங்கே இருக்கிறதோ, சத்தியம் எங்கே இருக்கிறதோ, தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிற்க வேண்டும் என்கிற அத்தனை உறுதிப்பாடு கொண்ட மனிதனாக அவரை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 10வது வசனத்தில் அதைத்தான் நான் சொல்லுறேன், கல்லெடுத்து எரிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முற்பட்ட நிலையிலும் இந்த மனிதன் பின்வாங்காமல் கர்த்தருக்காக நிலை நின்ற மனிதன் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5வதாக, இவர்களெல்லாம் தேசத்தை பிடித்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அங்கே தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி அவருடைய வீதாச்சாரத்தின்படி அங்கே நிலபுலன்கள் தேசமானது பங்கிடப்பட்டு வருகிறது. அப்பொழுது இந்த மனிதன் எல்லாரும் எங்களுக்கு இந்த இடம் வேணும், ஒரு விஷயம்லாம் ஒரு குரூப் பீப்புள் போய் அங்கே யோசுவாவினிடத்தில் எங்களுக்கு நல்ல சமமான வழி வேணும், நீர் எங்களுக்கு மலை நாட்டை கொடுத்துவிட்டீரு, அங்கே ஆனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் இந்த காலேபு
யோசுவாவுக்கு முன்னாலே போய் நின்று அவர் இவ்விதமாய் சொல்லுவார். யோசுவாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்ன அந்த அறிக்கையை பாருங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இவர் வாலண்டியராக கேட்குறார். மலை நாடு எப்படி இருக்கும்? கண்டமானிக்கு இருக்கும். மனிதர்கள் வாசம் பண்ணணும்னா அதை அதிக பிரயாசம் கொண்டு திருத்த வேண்டியது இருக்கும். ஆனால் யோசுவாவினிடத்தில் இவர் உரிமையோடு கேட்டிருக்கலாம். உரிமையோடு போய் எனக்கு ஒரு நல்ல இடத்தை நீர் கொடுக்கணும், சமபூமியான இடங்களை தர வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஈஸி கோயிங் லைஃப் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே மக்கள் ரொம்ப அனுகூலமான காரியங்களைத்தான் தேர்ந்தெடுக்க ஓடுவார்கள். ஆனால் இந்த மனிதனோ யாரும் விரும்பாத, யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காத இடத்தையே அவர் தனக்காக கேட்கிறதை பார்க்கின்றோம். ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரே, ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று அங்கே சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை நான் துரத்தி விடுவேன். அவன் எவ்வளோ பெரிய ராட்சதனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ பெரிய ஜெயன்ஸாய் எனக்கு எதிரே வந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட மலை நாடாக அது இருந்தாலும் பரவாயில்லை, ஐ வில் டூ இட். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரேயானால் நான் அதை சமபூமியாக்குவேன், அதை சரிப்படுத்துவேன், அந்த ராட்சதர்களை எல்லாம் கொண்டு குவிப்பேன். எனக்கு தேவன் அந்நாளில் கொடுத்த அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி அவர் உரைப்பார். பார்த்து கொள்ளுங்கள். நம்ம வேவு பார்க்க போன அந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலன் எனக்கு இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு சவாலை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவரை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறத பார்த்து கொள்ளுங்கள். அங்கே தான் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 14வது வசனத்தில், கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரேனுக்கு கீரியாத் அர்பா என்ற பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தான். அந்த ராட்சதர்களுக்குள்ளே அர்பா என்கிறவன் பெரிய மனுஷன். அவருடைய சந்ததிகள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லி இந்த கேனாசியன் ஆகிய எப்புனேயின் குமாரன், அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்தவன் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் கேனசைட் அல்லது கேனாசியன் என்று சொல்லப்படுகிற ஒரு இனத்தை சேர்ந்தவன். பார்த்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவர்களை துரத்தி அந்த மலை நாட்டை சொந்தமாக்கி கொள்வேன் என்று சவாலை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக விளங்கினார். கடினமானதை தன் விருப்பமாக ஏற்றுக்கொண்டவர். எனக்கு எல்லாம் ஈஸி கோயிங், எல்லாம் சாதாரணமாக போக வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் முடியாததை முடிப்போம் என்று முன் செல்லுகிற மக்கள் மிக மிக சொற்பாம். இங்கே காலேப் மற்றவர்களெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறதை முடித்து காட்டுவேன் என்று அவர் பாருங்கள், ஒரு சவாலை ஏற்றுக்கொண்ட, கடினமானதை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்ட ஒரு வீரனாக அந்த மனிதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் 6வதாக அவர் விசுவாச வீரனாக விளங்கினார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் ஒரு விசுவாச வீரன். பார்த்து கொள்ளுங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனங்கள் இப்பொழுது நான் வாசித்த அந்த வேத வாக்கியங்களிலே அவரை ஒரு பெரிய விசுவாச வீரனாக நம்மால் பார்க்க முடிகிறது. அத்தனை பெரிய விசுவாசம் அந்த மனிதனுக்குள்ளே இருந்தது. இஸ்ரவேலிலேயே காணப்படாத விசுவாசம் அந்த கேனேசியன் ஆகிய எப்புனேயின் குமாரன் ஆகிய அந்த காலேபுக்குள்ளே காணப்பட்டது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ நாமும் நம்முடைய தேவனை சார்ந்து கொள்வோமே ஆனால் சாதாரணமான காரியங்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை நம்முடைய கையில் எடுத்து முன் செல்லுகிற மக்களாக நாம் விளங்குவோம். சாதாரணமான காரியங்களை எல்லாரும் தான் செய்து கொண்டே இருக்கலாம். அசாதாரணமான காரியங்களை, யாராலும் செய்ய முடியாது என்று எண்ணுகிற காரியங்களை நம்முடைய கரத்தில் எடுத்து நாம் முன் செல்வோமே ஆனால் அது தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடையாளமாக அது விளங்கிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். அவர் விசுவாச வீரன் மட்டுமல்ல,
ஏழாவதாக விசுவாச வீரர்களை உருவாக்குகிற மனிதனாகவும் அவர் விளங்கினார். அவர் விசுவாச வீரன் தான், ஆனால் தனக்கு பின்னால் விசுவாச வீரர்கள் உண்டாக வேண்டுமே, அவரோட அந்த வீரம் மடிந்து விடக்கூடாது. ஆகவே விசுவாச வீரர்களை உருவாக்குகிற மனிதராகவும் இந்த காலேபை நம்மால் பார்க்க முடிகிறது. 15ஆம் அதிகாரத்தில், யோசுவா 15ஆம் அதிகாரத்தில் அங்கே உரைப்பார், அந்த மலை பட்டணங்கள் எல்லாவற்றையும் அவர் பிடித்து ஒவ்வொரு பட்டணமாக வெற்றி கொண்டு அதை தங்களுடைய கோத்திரத்திற்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டே வருகிறார். கீரியாத் செப்பேர் என்கிறதான ஒரு இடம், தெபீர் என்கிற பெயர் அதற்கு கீரியாத் செப்பேர் என்கிறதான அந்த பெயரும் இருந்தது. அந்த கீரியாத் செப்பேருக்கு வந்தபோது காலேப் தான் வாளெடுத்து போரிட்டு ஈட்டி கொண்டு போரிட்டு அந்த இடத்தை பிடிக்க விரும்பவில்லை, விசுவாச வீரர்களை எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே என்ன சொன்னார், எந்த ஒரு வாலிபன் எழும்பி அல்லது எந்த ஒரு மனிதன் எழும்பி தெபீரை பிடித்து என்னுடைய கரத்தில் கொடுக்கிறானோ அவனுக்கு என் மகள் அக்சாளை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்கிற ஒரு பெரிய ஆஃபர் ஒன்றை அவர் கொடுக்கின்றார். ஸோ அதனுடைய விளைவு என்ன, எல்லாரும் வாலிபர்களெல்லாம் எழுந்திருந்திருப்பார்கள். வாலிபர்களெல்லாம் கோத்திரத்தின் தலைவனாகிய அந்த காலேபினுடைய மகள் அக்சாளை விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஒருவேளை எழுந்திருப்பார்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஸோ வீரர்களை எழுப்ப வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலையையும் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்றோம். தான் விசுவாச வீரன் என்பது மட்டுமல்ல, தனக்கு பின்னாலும் வீரர்கள் எழுப்ப வேண்டும் என்பதற்காக. ஆகவே தான் எங்கு பார்த்தாலும் பாருங்கள், யூதா கோத்திரம்தான் யுத்தத்திற்கு என்று சொன்னால் முன்னணியிலே நிற்பார்கள். முன்னணியிலே யாரை கொண்டு போய் நிறுத்துவார்கள் என்று சொன்னால் யூதா கோத்திரத்து மக்களை. காரணம், அவர்கள் இந்த காலேபினுடைய விசுவாசத்திலே வளர்க்கப்பட்ட மக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல், அங்கேயும் கேனாசி என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது, கேனாசி என்கிறதான அந்த கோத்திரத்தில் கேனாசின் மகனாகிய ஒத்னியேல் அதை பிடித்தான். அங்கே ஒத்னியேல் என்கிறதான அவனுடைய சகோதரனுடைய மகன், இவனுக்கும் மகன் முறைதான், பார்த்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லாம் விவாகம் பண்ணி கொள்வார்கள், அது ஒரு காலம் அது. ஆகவே தன்னுடைய சகோதரனாகிய அந்த அவனுடைய மகனாகிய ஒத்னியேல் எழும்பி அந்த தெபீரை போய் போரிட்டு பிடிக்கிறார். கீரியாத் செப்பேரை போரிட்டு பிடித்து அதை கோத்திர தலைவனாகிய காலேபினுடைய கரத்தில் ஒப்படைக்கிறான். காலேப் சொன்னபடியே தன் மகளாகிய அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஸோ தான் ஒரு விசுவாச வீரனாய் இருப்பது மாத்திரமல்ல, தனக்கு பின்னாலும் விசுவாச வீரர்களை உண்டாக்குகிற ஒரு பெரிய மனிதராக அவரை நம்மால் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, எட்டாவதாக வாழ்க்கையிலே தாழ்மையும் உண்மையும் உள்ளவர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் தாழ்மையும் உண்மையும் உள்ளவர். இங்கே ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய தலைவன், அதே சமயத்தில் மோசே இருந்த பொழுதே தேவனுடைய சாட்சியை பெற்று மோசேயினால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர். அவர் இதை எனக்கு நீர் தந்துதான் ஆக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் தரணும், இப்படியெல்லாம் வைக்க வேண்டும் என்று அதிகாரத்தோடு கேட்பதற்கான உரிமை அவருக்கு இருந்தது. உரிமை மாத்திரமல்ல, அதற்கான தகுதியும் அவருக்கு இருந்தது. ஆனால் தேவன் ஏற்படுத்தின அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை எளிமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி யோசுவாவினிடத்தில் அவர் கேட்கின்றார். ஏனென்றால் அவரை தலைவராக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். மோசே என்கிற பெரிய தலைவன் அவரை தலைவனாக ஏற்படுத்தி வைத்து சென்றிருக்கின்றார். ஸோ எளிமையோடு தாழ்மையோடு தேவன் ஏற்படுத்தின அந்த யோசுவாவினிடத்தில் நின்று அவரை ஆதரித்து அவரிடத்தில் தனக்கு வேண்டியவைகளை கேட்டு பெறுகின்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதன். யோசுவாவும் அப்படித்தான், பார்த்து கொள்ளுங்கள். அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கே தேசத்தை பங்கிட்டு கொடுத்த போது தனக்கு வேண்டியதை அவரே எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர் இஸ்ரவேல் மூப்பர்களை வரவழைத்து அவரிடத்திலே, எனக்கு திம்னாத் சேரா என்கிற அந்த பட்டணத்தை கொடுப்பீர்களா, அதை எனக்கு கொடுத்தால் நான் அதை சீர்படுத்தி அதை கட்டி எழுப்பி அதிலே வாசம் பண்ணுகிறேன் என்று கேட்ட உத்தமமான மனிதர் அந்த யோசுவா. அவருடைய வழியிலேயே
இந்த எப்புனேயும் விளங்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். தாழ்மையும் உண்மையும் உள்ள ஒரு மனிதர். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். எப்புனேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் கர்த்தர் ஆணையிட்டார். எத்தனை இடத்துல அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் உத்தமன் 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 என்று சொல்கிறார். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே உத்தமனாகி அவனுக்கு நான் தேசத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே யோசுவாவினிடத்தில் சென்று தனக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்கிற பெரிய உரிமை அந்த மனிதனுக்கு இருந்தது. ஆனால் யோசுவாவினிடத்தில் கேட்டு அவர் கொடுத்த அந்த எபிரோன் என்கிறதான அந்த மலை நாட்டை பெற்றுக்கொண்டு அதை சீர்திருத்தி அந்த பட்டணங்களை கட்டி அதில் அந்த பெரிய கோத்திரத்தை குடியேற பண்ணின மனிதர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக, மோசேயின் அங்கீகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தபடியினாலே he did not claim any special privilege. எந்த ஒரு விசேஷித்த உரிமையையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. he never demanded a special privilege. ஒரு பெரிய அந்த ஒரு சலுகை உரிமை தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற உரிமையை அவர் நிலைநாட்டி கொள்ளவில்லை. எல்லா மக்களைப் போல, இஸ்ரவேலின் அனைத்து கோத்திரங்களைப் போல அவரும் யோசுவாவுக்கு முன்பதாக வந்து நின்று அவர் சொல்லப்போனால் கடினமான காரியத்தை, அவர் யாரும் விரும்பாத இடத்தை அவர் தனக்கு வேண்டி கேட்டு பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய குடியிருப்பாக மாற்றிக்கொண்ட ஒரு பெரிய மனிதன். பார்த்து கொள்ளுங்கள். காலேபு ராகாப் மற்றும் ரூத் போன்று எபிரேய இனத்தை சேர்ந்தவர் அல்லாதிருந்த போதிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மிகவும் விசுவாசமும் பேரன்பும் கொண்ட மனிதராக விளங்கினார். இதில் நான் புரிந்து கொள்கிற காரியம், மெய்யான தேவன் பேரில் விசுவாசம் கொண்ட எவரையும், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த தேசம், எந்த நாடு, எந்த ஊர் என்கிற பட்சபாதம் தேவனிடத்தில் இல்லை. தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மெய்யான தேவன் பேரில் விசுவாசம் கொண்ட எவரையும் இறைவன் தனக்காக தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் காலேபின் வாழ்க்கையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டதினாலே அதை கனம் பண்ணி ஆண்டவர், இவன் புற இனத்து மனிதனாயிட்டே, இவனை கொண்டு வந்து வைக்கலாமா என்று சொல்லி ஆண்டவர் நினைக்காமல் ஒரு பெரிய மிகப்பெரிய கோத்திரத்தினுடைய தலைவனாகவே கர்த்தர் அந்த மனிதனை அங்கீகரித்தார். பார்த்து கொள்ளுங்கள். ராகாப் என்னும் அந்த வேசியை குறித்து பார்த்தோம். இவள் வேசி அல்லவா? வேசி ஏதோ ஒரு ஓரத்தில் பரவாயில்ல, நம்ம வேவுகாரர்களுக்கு உதவி செய்தாள், எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்றுட்டு போட்டோம் என்று சொல்லவில்லை. நான் ஏற்கனவே எடுத்து காண்பித்திருக்கிறேன். அந்த இஸ்ரவேல் மக்கள் அல்லது யோசுவா இஸ்ரவேலின் நடுவே அந்த ஸ்திரீ குடியிருக்கும்படியாய் செய்தார். இஸ்ரவேலின் நடுவிலே அவள் வாசம் பண்ணும்படியாக செய்தார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. பார்த்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்டவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அதெல்லாம் பார்க்கறதில்ல. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அதுபோல தான் ரூத். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு மோவாபிய ஸ்திரீ, மோவாபியரையும் அம்மோனியரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. 10ஆம் தலைமுறை மட்டும் அவர்கள் தேவனுடைய திருச்சபைக்குள் உட்படலாகாது. தேவனுடைய திருச்சபைக்கு பக்கத்தில் அவங்க வரக்கூடாது. அந்த அம்மோனியரும் மோவாபியரும் சபிக்கப்பட்ட மக்கள் என்று தேவனாலே உரைக்கப்பட்ட அந்த கோத்திரங்கள் பார்த்து அந்த மக்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்குள்ள அந்த மோவாபியரில் இருந்து இந்த பெண் உன்னதமான தேவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய மிகப்பெரிய பாட்டியாகவே ரூத்தை ஆண்டவர் நிலை நிறுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அதே போல தான் இந்த காலேப். ஸோ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டால், தேவனாகிய கர்த்தரை எந்த மனிதன், எந்த ஜாதி, எந்த நாடு என்றெல்லாம் இல்லை, தேவன் பேரில் உண்மையான அன்பும் அவர் பேரில் நேசமும் கொண்டு யார் அவரிடத்தில் வந்தாலும் பட்சபாதம் இன்றி தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே நிலைநாட்டுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உத்தமனான காலேப் ஒன்று மெய் தேவனை ஏற்றுக்கொண்ட புற இனத்து மனிதர். 2 மக்கள் மற்றும் தலைவரின் நம்பிக்கையை பெற்று
இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய கோத்திரத்தின் தலைவராக ஏற்படுத்தப்பட்டவர். 3, கர்த்தர் பேரில் விசுவாசம் கொண்ட மனிதர். 4, மற்ற அனைவரும் பின்வாங்கி நின்றாலும் கர்த்தரின் சார்பிலே நின்று கொண்டிருந்த மனிதர். தன்னுடைய வாழ்க்கையில் லகுவான காரியத்தையே பார்த்து ஓட வேண்டும் என்று விரும்பாமல், அசாதாரணமான கடினமான காரியமாக இருந்தாலும் தேவ சித்தம் என்னது என்று சொன்னால் அதை எடுத்து கையில் எடுத்து பிரயாசப்படுவதற்கான முயற்சி கொண்டவர். கடினமானதை தன் விருப்பமாக ஏற்றுக்கொண்ட மனிதர். 6வதாக அவர் ஒரு பெரிய விசுவாச வீரர். கல்லெடுத்து எரியும்படி அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும் தேவனுக்காக விசுவாசத்திலே நின்று, பின்பதாக தேசத்தை பங்கிடுகிற நேரத்திலும் அவர் விசுவாசத்தை வெளிப்படுத்தி, அவன் ஏனாக்கியராக இருந்தால் என்ன, ஆனாக்கின் புத்திரர்களாக இருந்தால் என்ன, எப்படிப்பட்ட ராட்சதர்களாக இருந்தால் என்ன, நான் அவர்களை முறியடிப்பேன் என்று சொல்லி ஒரு விசுவாச வீரனாக விளங்கினவர். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, 7வதாக சொன்னேன், விசுவாச வீரர்களை உருவாக்குகிற மனிதனாகவும் இருந்தார். தான் மட்டுமல்ல, தனக்கு பின்னும் அநேக விசுவாச வீரர்கள் உருவாக வேண்டும் என்று அவர் பயிற்சிவித்ததினாலே எங்க யுத்தத்துக்கு போனாலும் முன்னால நிற்கிற அந்த கோத்திரம் எதுவென்று சொன்னால் யூதா கோத்திரம் என்பதாக நாம் பார்க்கிற ஒரு பாட்டு கூட பாடுவாங்க. யூதா கோத்திரத்தை முன்னாலுமே எழும்பி வா என்று சொல்லப்படுகிற ஒரு பாட்டு உண்டு, நாம் வழக்கமாக பாடுகிறது உண்டு. 8வதாக தாழ்மையும் உண்மையும் உள்ள ஒரு மனிதர். தனக்கு தேவன் கொடுத்த அங்கீகாரம், மோசே கொடுத்த அங்கீகாரத்தை பிரதானப்படுத்தி கொள்ளாமல் தன் வாழ்க்கையிலே தாழ்மையையும் எளிமையையும் வெளிப்படுத்தின மனிதராக அவர் விளங்கினார். ஆகவே இந்த லட்சணங்களினாலே அந்த மனிதன் உத்தமரான காலேப் என்று அழைக்கப்படுகிறார். பார்த்துக்கொள்ள